ஏய் தெரிஞ்சிச்சாடா ஒளிக்க வச்சிட்டேன். என்ன தொழில் கேட்குறீங்க அச்சு? கிஃப்ட் கைஸ் அவங்கள்ட்ட காட்டுன்னு சொல்லியிருந்தால முன்னாடியே வாங்கிட்டீங்களா? அவங்களை கூட்டே போல அடிக்கிறீங்க அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. நீ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு மாலுக்கு போக போறோம், அலப்புற கொடுக்க போறோம். செம்ம சீன் இது இன்னைக்கு. யார் வந்து இன்னைக்கு எப்படின்னா நீங்க கொடுக்க டேரா யூஸ்வலா அச்சீவ் பண்ணுவேன். இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட 2 கிஃப்ட் இருக்கு இல்லையா, அதையும் காட்டணும். அச்சோட பர்த்டே முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, பட் ஸ்டில் இன்னும் கொண்டாடிக்கிட்டே இருக்கோமே. எவ்வளவு சோமேத்தரமா இருந்துட்டு நேற்று ஃபுல்லா வெளில போவேன். அண்ட் கமிங் பேக் டு தி பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் வந்து அன்னைக்கே நான் வந்து ஒரு லீட் கொடுத்துருந்தேன். என்னன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட், ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை, அதை வச்சுதான் உங்களை இன்னும் க்ளோஸா நான் கனெக்ட் ஆக முடியும் அப்படிலாம் சொல்லிடுறேன். அது என்ன கிஃப்ட் அப்படின்னா எஸ் ரோடு மைக் ப்ரோ. என்னால வந்து வேற எப்படி உங்க கூட கனெக்ட் ஆக முடியும்? ப்ராப்பரான ஒரு ஆடியோலயும் ப்ராப்பரான ஒரு வீடியோலயும் தான் என்னால உங்க கூட இன்னும் அதிகமா கனெக்ட் ஆக முடியும். சேனல் ஆரம்பிச்சு 10 மாசம் கழிச்சு ஃபைனலா அச்சு வந்து அப்பயே வாங்கல. இந்த மைக் வந்து கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து இதில் பேசிடல. இப்போ வந்து நம்ம பழைய மைக் அந்த 1500 ரூபாய் மைக்கில் தான் இப்போ என்ன கேட்டுருக்கீங்க. ஸோ இதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த மைக்கில் தான் என்னோட வாய்ஸை வந்து நீங்கள் கேட்க போறீங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த மைக் எவ்வளோனா 20,000 நினைக்கிறேங்க. 19,500 சம்திங் அது கிஃப்ட் வந்தது. அதையும் தாண்டி நான் வந்து ஒரு 2,500 சம்திங் ஒரு கேபிளுக்கு மட்டும் நான் வந்து செலவு பண்ணேன். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதனால வந்து முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அவங்களே ஒன்று கொடுக்குறாங்க, பட் அது வந்து கேமுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபோனுக்கு டெஃபினட்டாக வாங்கணும். ஸோ இந்த மைக் வாங்கி நீங்களும் இந்த மாதிரி ஃபோன்லேயே எடுக்கிறீங்க அப்படின்னா இதை வாங்க மாட்டேன். இப்போ நான் காமிச்சிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த மைக்கை வந்து நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. மாலில் போய் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் இங்கே சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரை தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து எனக்கு பண்ணவே தெரியல. நம்ம கேமராமேன் கேமராமேன் செல்லக்குட்டி கார் சொல்லி கொடுத்த டிரைவர் அடி டிரைவர்ல டீச்சர் அணி இருக்காங்களே, முதல்ல நீங்க 2 பேர் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க சார். டீச்சர் சார் அணி சார் தேன்முட்டாய் அவர் தான் ஆக்சுவலா வந்து அவருக்கு இந்த மாதிரி மேட்டர்லாம் நல்லா தெரியும். ஸோ அவன் தான் வந்து எதிர்ச்சா நான் வந்து ரிட்டனே போட்டலான்னு நினச்சி போயிட்டு இருக்கும்போது அம்மா எதுக்கு ரிட்டர்ன் போறீங்க காட்டுங்க செம்ம மைக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா வந்துச்சு. கடவுள் நம்மளுக்கு மூளை தரலனாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு நல்ல வளமான மூளை கொடுத்துருக்காரு. ஸோ ஏன் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மைக் இதுதான். கொஞ்சம் தூரமா போய் அது கிராஸ் ஆனாலும் டிஸ்கனெக்ட் ஆயிடும். நாங்கள் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது அந்த மாதிரிலாம் நடக்கும். கிட்ட இருக்கும்போது பிரச்சனை இல்லை, பேசுறது எதுவுமே கேட்காது. நிறைய இடத்துல ஆடியோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். நம்மளோட வீடியோஸ்லேயே நீங்க கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. நிறைய நான் வந்து அந்த மாதிரி வரும்போதுலாம் கட் பண்ணிடுவேன். செம்மையா இருக்கும். அங்கே ஒரு சூப்பர் ஃபன் நடந்திருக்கும். ஆனால் என்னால் அதை வந்து உங்ககிட்ட காட்ட முடியாது பிகாஸ் ஆஃப் இந்த மைக். அந்த மாதிரி நடக்கும். ஆனால் நான் இவனை விட்டுலாம் கொடுக்க மாட்டேன். இவன் சொல்லக்கூடிய தானா 10 மாசம் வந்து நான் இவன் கூட தான் உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கேன். இது 3வது மைக்கு இவங்க ஃபேமிலியோடய. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மைக்குக்கு வந்துட்டோம். இந்த மைக்கை வந்து நம்ம பசங்க சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நம்ம இங்கேருந்து செக் பண்ணலாம். ஓகே பாருங்க. ஹலோ ஹலோ கேக்குதா விநாயகா கேமராமேன்? கேக்குதாடா? கேக்குதுடா. வாடா டிஸ்கனெக்ட் ஆனா கை தூக்குடா. ஓகேவா? ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீ வந்து மாலுக்கு பேசாம டேர்லாம் பண்ண போறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா ரெடியா காய்ஸ்? லைக் பண்ணுங்க காய்ஸ், சப்ஸ்கிரைபுக்காக உயிரியே விடுவோம். அதுக்கப்புறம் வந்து அச்சு ஸ்ட்ரைட்டா மாலுக்கு போயிட்டு செகண்ட் கிஃப்ட் வந்து கலெக்ட் பண்ண போறேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிஃப்ட் எப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையோ அதே மாதிரி அந்த கிஃப்ட்டும் எனக்கு வந்து ரொம்ப நாள் கனவுனே சொல்லலாம். இது வந்து யூடியூப் ஆரம்பிச்சு 10 மாசம் வரைக்கும் ரொம்ப ஆசை. ஆனா அது வந்து பார்க்கும்போதுலேருந்தே ரொம்ப ஆசை. எப்பயாவது அந்த ப்ராடக்ட் என்னைக்காவது வாங்கிட மாட்டோமா அந்த மாதிரி இருக்கும். எதையாச்சும் ஒன்னாச்சும் வாங்கிட மாட்டோமா அப்படிலாம் இருக்கும். இது வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணதே இல்லை. ஒரிஜினல் வாங்கி யூஸ் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் காப்பி யூஸ் பண்ணிருக்கேன். வாங்க போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். அச்சு 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 திரும்ப அச்சு இங்க அச்சு உன் கார்ல தான் போறோம். அச்சு என்ன ஜோயில போறீங்க? ஏய் गाइस மால்க்குள்ள வந்துட்டோம். அங்க தெரியுது பாத்தீங்கன்னா நம்ம கடை. இப்போ நம்ம அங்க தான் போயிட்டு நம்மளோட செகண்ட் கிஃப்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோமா? ஆமா அப்படிதான் கிஃப்ட் சொல்கிறேன், பட் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறேன். எனக்கு புரியல அப்படி கேட்டீங்க. அது என்ன மேட்டர்னா நான் காசு கொடுத்து தான் வாங்க போகிறேன். அந்த என்னோட காசு கிடையாது. காசு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. நீ அந்த கிஃப்ட்டை மட்டும் தான் அதில் வாங்கணும், வேறு எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை வாங்க போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து எப்பயோ ரெடி பேசும்போது எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். அதெல்லாம் கேட்டுட்டு லைக் ஞாபகம் வச்சுட்டு அதை வந்து என்கிட்ட என்னால் நின்று பேசவே முடியல. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். வந்துட்டேன். என்ன வாங்க போறீங்க அச்சு அப்படி கேட்டிங்கன்னா இல்லை வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எதை வேணா வாங்கிக்கலாம். ஷோரூம்க்கே வந்துட்டு ஒரிஜினலான்னு கேட்குற பத்தியாடா. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. இது நல்லா இருக்கே. கேன் யூ கெட் மீ த லாஸ்ட் ஒன்? அது நல்லா இருக்கு. கோல்டன் மாதிரி இருக்கா? சரி ஒன்றும் உனக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நீங்கள் 3 பேரும் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. ஆனால் அச்சு எனக்கு இதுதான் செலக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செலக்ட் பண்ணலாம், அப்போ தான் நல்லா இருக்கும். அப்படி தான் பண்ணுவேன். பட் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சும்மா என் கூட சேர்தான்னு பார்க்கலாம். நாங்கள் செலக்ட் பண்ணால்
சாய்ஸ் தான் செலக்ட் பண்ணுவோம். உனக்கு இல்லடா gift, எனக்கு பர்த்டேடா. Need a video? Yeah. Because we are not supposed to take video. Oh. Like showcasing this. சரி, நோ ப்ராப்ளம். ஐ லவ் டிக்கா. இங்கே வந்து ஆக்சுவலாக ஷூட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னாங்க. ஸோ நான் வந்து எடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தேன், வாங்கிட்டு. மணிமேகலை என்னடா வெக்கமா? Ma'am, I just wanted to be little more tight. Oh, one second. Yeah, little more tight. Yeah. Thank you. And I want the box and the warranty card. Guys, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. I'm so happy. Hey guys, ஃபைனலா நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம வந்து ஆசைப்பட்ட மாதிரி இந்த வாட்சை ஃபைனலா கையில போட போறோம். I'm so happy that I got this gift. Thank you so much செல்லம். இது வந்து எல்லாமே இருக்கு, டேட், டைம், சண்டே மண்டேலாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் யூஸ் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா நான் அதை பார்க்க கூட மாட்டேன், அதான் ஃபோன் இருக்குல்ல. பட் இருந்தாலும் செமையா இருக்குல்ல, ஜாலியா இருக்கும் யூஸ் போட்டுருந்தா. அந்த மாதிரி போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலாக எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் இன்னொரு வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சா, அதே வாட்ச் தான் கேமராமேனை செலக்ட் பண்ணாங்க. இது கேமராமேனுக்கு பிடிக்கல, இன்னொன்று தான் அவனுக்கு பிடிச்சது. அது என்னன்னு நான் அவங்ககிட்ட காட்டுறேன். சைடில் இருக்குல்ல, இதுதான் வந்து கேமராமேனுக்கு பிடிச்சது. தி அதர் ஒன் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வாட்ச். அண்ட் இந்த 2 வாட்சில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம். நாங்கள் 4 பேரில் வந்து கேமராமேன் மட்டும் தான் அது சூஸ் பண்ணாங்க. நாங்கள் மிச்சம் 3 பேரும் ஒரே மாதிரியே இதே சூஸ் பண்ணோம். அதனால தான் வந்து நான் இதை நாங்கள் எடுத்தது வந்து இது இப்படி போட்டோம்னா என்னோட கையில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது வேற ஒருத்தவங்களோட வாட்சை கடன் வாங்கி போட்ட மாதிரி இருக்கு. ஆனால் கேமராமேன் எனக்காக சூஸ் பண்ணது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் அது ரொம்ப சிம்பிளாக இருந்தது, எலிகண்டாக இருந்தது, அழகாக இருந்தது. அப்போ அதை வாங்கியிருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கரெக்ட் தான். பட் இதில் தான் டேட்டு டைம் அதெல்லாம் இருக்குது. அதனால நான் வந்து ப்ரைஸும் டிஃபர் ஆச்சு. கேமராமேன் வாங்கினது வந்து 11,000 ரூபாய். அச்சு வாங்கினது வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. பட் அச்சுவே சொல்லிடுறேன் எவ்வளோனா எக்ஸாக்டாக 16,599 ரூபாய். இதுதான் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண வாட்ச். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஜிஎஸ்டி கைஸ் ஆமாம், பில்லு ஜிஎஸ்டி போட்டிருப்பானுங்களே. எப்படியும் கண்டிப்பாக ஃபாரின் பிராண்டு, யூஎஸ் பிராண்டு வேறு. என்னடா பில்லை காணும் வந்துச்சிட்டேன். ஜிஎஸ்டி எத்தனை போடல விட்டானா? ஜிஎஸ்டி போட்டு தான் இது வந்திருக்கோம் மொத்தமாக. எங்கே பாரு, டோட்டல் அமௌண்ட் போயிட்டு இவ்வளோ தானா? அப்போ ஜிஎஸ்டி எங்களா இவ்வளோ ஸ்வைப்பே பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாகவே இவ்வளோ தான் ஸ்வைப் பண்ணியிருக்காங்க. என்ன கணக்குன்னு எனக்கு புரியலை. மேபி ஜிஎஸ்டி கண்டிப்பாக வரணுமே, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். செம்ம ஹாப்பி. நான் இப்போ வந்து இது உங்கள் முன்னாடி போட்டு காட்டுறேன் கைஸ். ஆனால் நான் கடைக்குள்ளேயே வச்சு போட்டேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து டைட் பண்ணி கொடுக்கணும்ல, எனக்கு ரொம்ப லூஸாக இருந்தது. அவங்க வந்து எனக்கு டைட் பண்ணி செக் பண்ணி காமிச்சாங்க. அதை செக்கிங்கை முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைமாக உங்கள் முன்னாடி தான் இப்போ போடு போகுது. ஆனால் இது எப்படி போடணும் காமிச்சிட்டேன். செம்மையாக இருக்குல்ல. ஆனால் அச்சு இந்த டைம் பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுதான் பார்ப்பேன். செம்ம ஹாப்பியானாச்சு. ஓகே, இந்த குஷியோட அப்படியே ஜாலியாக 2 கிஃப்ட்டையும் முடிச்சுட்டு நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னா சூரன் படத்துக்கு. என்ன பாட்டு? ரயான் மூவிக்கு போகிறோம் கைஸ். ஆனால் இந்த மாலில் பார்க்கல, நாங்கள் வந்து நைட் ஷோ பார்க்குறோம். நம்ம வீட்டுக்கிட்டே போய் பார்க்குறோம். அதுக்குள்ளே நல்ல கொஞ்சம் ஷூட் இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் உங்களை அங்கே போகும்போது பார்க்குறேன். கைஸ் இவன் வந்து நமக்காக ஒரு டேர் வச்சிருக்கானா, அதை வந்து நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு தான் முடிஞ்சா. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, எப்படிக்கா பண்ணுவீங்க? இவ்வளோ செக்யூரிட்டி மீறி கொஞ்சம் பண்ணுவீங்களா? என்னன்னே சொல்ல என்னன்னே தெரியாது. என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, வேணாம்க்கா. என்னன்னு சொல்ற, சொல்லாவே நீயே அங்கே ஒரு ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. இல்லை, அங்கே ரெட் கலர் பொம்மைக்கா, மொட்டை அடிச்ச பொம்மை. மொட்டை அடிச்ச ரெட் பொம்மை? ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொம்மை நிற்கிறதாக்கா? ஆமாம்மா. ஓகே ஆமாம். அது பக்கத்தில் முடிஞ்சா போய் நில்லுங்க. ரொம்ப நாள்லாம் வேணாம், உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நில்லுங்க. முடிஞ்சா பக்கத்தில் நிற்கணும்னா பக்கத்தில் சும்மா ஸ்டாச்சு மாதிரி நிற்கணும், அவ்வளோதான். சாம்பார் அப்ப எனக்கு ஸ்டாச்சு மாதிரி. அங்கே அவ்வளோ ஃபுல்லாகவே அங்கே செக்யூரிட்டி தான் ஃபுல்லாகவே. எவ்வளோ நேரம் நிற்கணும்? உங்கள் திறமை தான் அது. ஏன்னா இப்போ அங்கே ஒருத்தர் போய் ஃபோட்டோ எடுத்து ஒரு நாள் பிளான் இப்போ நீங்கள் சொல்லுங்க. அது கூட இல்லைக்கா, ஒருத்தர் இப்போ தான் உள்ளே போய் செம்ம திட்டு வாங்குறாரு. பண்ண போறீங்களா கன்ஃபார்மா? நீ எப்படி பார்த்து திட்டு வாங்கினதா? வரும்போது தான் உள்ளே போய் நின்று ஃபோட்டோ எடுத்து திட்டினாங்க 2 பேர். நம்ம டக்கு பண்ண முடியுதுண்ணா 5 செகண்ட்ஸ். சூப்பராக பண்ணுவீங்க. சரி 10 செகண்ட் கன்ஃபார்மாக பண்ணுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. பண்ணிட்டேனா? சரி முடிஞ்சா பண்ணுங்க. சரி, எனக்கு டவுட். இப்போ அந்த பொம்மையில் தான் நிற்கணுமா இல்லை எந்த மேலே குயினாக இருந்தாலும் பரவாயில்லையா? எந்த பொம்மை பக்கத்தில் நின்னாலும் பரவாயில்ல, இல்லை அவன் தான்? இல்லை அந்த பொம்மை தான், அந்த ரோஸ் பொம்மை தான். நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்கு? வாய்ப்பே கிடையாது. மாட்டாங்க பாருங்களா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அச்சு மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா கைஸ்? நான் வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்கு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இடத்த நான் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு நான் வந்து அந்த இடத்துல இவனை செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். மைக்கு என்கிட்ட தான் இருக்கு, அங்கே பேசுகிறேன். என்ன
vlogனா அச்சு என்னென்ன திட்டு வாங்க போறாங்க அதான் இப்போ vlog இல்லடா டேர் ஏற்கனவே ஒரு வாட்டி மாட்டணும் ஞாபகம் இருக்கா ஆமா ஏற்கனவே எங்களை ஒரு வாட்டி திட்டிட்டாங்க Watch. ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க ரெண்டாவது வாட்டி சொல்ல போறாங்க அவ்வளோதானே அவ்வளோதான் இப்போ பாருங்க ஏய் செக்யூரிட்டிடா செக்யூரிட்டி இங்கே செக்யூரிட்டியும் ஆமா அவன் சொன்ன மாதிரி 2 பேரும் செக்யூரிட்டி இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ட்ரெயின் எல்லாம் வருது சுத்தம் இல்லை நான் அடிக்கிட்டா ஏய் ஞாபகம் வச்சிருக்காருடா இந்த அண்ணா யாருன்னு தெரியுதா நம்ம ஏற்கனவே ஒரு டேர் இங்கே பண்ணியிருக்கோம் அந்த அண்ணா கிட்ட வந்து இந்த ட்ரெயின் திருப்பதி போகும் அப்படின்னு கேட்டேன் அந்த டேர் தான் இது ட்ரெயின் போது நல்ல லொக்கேஷன் தான் எப்படி பண்ண முடியும்னு தெரியல சுற்றி வேற எடுக்காதடா நான் நிற்கிறேன் தெரிஞ்சிடும்டா நான் போயிட்டு உங்களுக்கு பார்க்குறேன் பாய் செகண்ட் கண்ணை மூடி நின்று ஓகே கண்ணை மூடிட்டு நிற்கணுமா 10 செகண்ட் தானே ஏய் இங்கே ஃபுல்லாக ஸ்டாஃப் தான் சுற்றிட்டு இருக்காங்க இங்கே ஒருத்தர் போகிறார்ல அவர் ஒரு ஸ்டாஃப் தான் கைஸ் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வீடியோ மட்டும் டெலிட் பண்ண சொல்லுவாங்க ஓ ஜானு ஜானா பார்த்துட்டு அப்போயே வந்து எடுக்கலாம்னு நினச்சோம் ஆனால் வந்து செக்யூரிட்டி நிறைய பேர் இங்கே செம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஸ்ட்ரிக்ட்னா அப்படி இல்லை லைக் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க இந்த சென்ஸ் எப்படின்னா அவங்க நல்லா வாட்ச் விட்றாங்க நாங்கள் வந்து அவங்க சூப்பராக நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன் நான் வந்து இது பார்த்துட்டேன் முன்னாடி ஆனால் இவர் வந்து பேண்ட்டு காலையில் இல்லாமல் இருக்காரு என்ன இடத்துல பிடிச்சி வந்தாங்க அப்புறம் அங்கே வந்து பார்த்தா அவங்க லைட்டிங் நல்லா இல்லை எல்லாம் ஒன்று அடிச்சா கரெக்ட் மிஸ் பண்ணிட்டாரு நினைக்கிறேன் எங்க நீங்க பாத்துக்கீங்க அந்த இடத்துல வந்தாரா நல்லா இருந்தான்னு சொல்லுங்க என்னோட போஸ் எப்படி நின்றுட்டு இருந்தேன் இப்படி நின்றுட்டு இருந்தேன் நான் ஆக்சுவலாக இப்படி நிற்கணும்னு நினச்சேன் ஆனால் அப்படி நிற்கல பார்க்கலாம் ப்ரோ பாய் ப்ரோ நம்ம எங்கே போகிறோம்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ டைம் என்னாச்சுன்னா 8:40 ஆயிடுச்சு இன்னும் வந்து 20 மினிட்ஸ் இல்லை நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லுங்க நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அச்சுக்கிட்ட ஒரு மாற்றம் தெரியும் என்னென்ன கமெண்ட் பண்ணுங்க நானே சொல்லிடுறேன் நான் வந்து சும்மா அது கேப்குள்ளே டக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இல்லை என்ன எவ்வளோ நோட் பண்ணுறீங்களா அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவேன் அதுக்காக தாங்க உண்மையாக கமெண்ட் பண்ணுவோம் ஓகே பார்த்துட்டு போய் சொல்லக்கூடாது இப்போ என்ன மேட்டர்னா நான் வந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது கம்பலுக்கு பின்னாடி ஒன்று வரலங்க அதை தொலைச்சதுனால கம்பல் யூஸ் பண்ண முடியல அதனால வந்து ஸோ சார் அதில் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு சூப்பராக 2 கம்பல் வாங்கினேன் இல்லை 3 அப்புறம் இந்த இது வாங்கணும் ஜாலி எல்லாம் பர்த்டே ஸ்பெஷல் சொல்லிட்டே கடை பர்த்டே முடிஞ்சு 15 நாள் ஆச்சு இன்னும் அதே சொல்லிருக்கானே இப்போ வந்து இதெல்லாமே சேர்த்து 1500 எங்கேயோ போயிடுச்சு இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப 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 ஹாப்பி ஏன்னா வந்து அச்சு செம ஃபன்னாக இன்னைக்கு டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன் ஆனால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல பிகாஸ் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இல்லாததுனால நாங்கள் வந்து அவசரமாக இதை முடிச்சு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த வீடியோ முடிச்சிட்டோம் அண்ட் இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக படத்துக்கு தான் போகிறோம் அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு இந்த பேர்ல ஒரு கெத்து இதெல்லாம் பிராண்ட் கிடையாது இதாங்க வந்து நாங்கள் 2 gift அந்த 2 gift உங்ககிட்ட காமிச்சோம் அதில் வந்து நான் ரொம்ப 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 ஹாப்பி ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மைக்கெல்லாம் வாங்கினதே இல்லை ரொம்ப நாளாக எனக்கு உங்ககிட்ட இந்த மைக்கில் பேசணும்னு ரொம்ப லைக் இட்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் இந்த மாதிரி கிஃப்ட் கட்சியில் வந்து அச்சு செம்ம ஹாப்பி அண்ட் இந்த கிஃப்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்டும் நம்மளுக்கு வந்து வந்திருந்தது இது வந்து பர்த்டே முடிஞ்சிச்சு பர்த்டே அன்னைக்கு சில கிஃப்ட்ஸ் வந்தது அந்த பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாம் என்னன்னு நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா எந்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அம்மா வந்து பிரியாணி செஞ்சாங்க அண்ட் அம்மா வந்து ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணாங்க அம்மா வாட்ச் கிஃப்ட் பண்ணாங்க அக்கா
பொண்ணு வந்து ஒரு கப் கிஃப்ட் பண்ணா, நம்மள தேடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு செம்ம மொமெண்ட். அதெல்லாம் வந்து எனக்கு கிஃப்டட் மொமெண்ட். அதில் வந்து எது உங்களோட ஃபேவரட் அப்படின்னு அச்சீவ் பண்ணிக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்தையும் வந்துட்டேன். இதுல இன்னைக்கு மாலையும் செம்ம ஃபன்னா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து அந்த செக்யூரிட்டி கிட்ட மாட்டினது அது வந்து செம்ம த்ரில்லிங்காகவே இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த மாலில் வந்து டைட் செக்யூரிட்டி இருக்கு, அந்த இடத்துல போய் அப்பெல்லாம் உள்ளடினா வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. நம்மளோட திட்டலாம் மாட்டாங்க, அவ்வளோ ஹாஷாவோ நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் வீடியோ லைக் பண்ணுவாங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான சூப்பர் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இன்னொரு சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா பை ஃப்ரம் அச்சு, டாடா பை.